ஹலோ விவாஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம். பாருங்க விவாஸ், சோளம் எவ்வளோ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க. இதில் 2 போட்டிருக்கேன் சோளம். 2 எடுத்து அதில் ஒரு ஊடாலே அதுவாக வருது ஒரு மிளகாய் செடி. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுபோக இங்கேயும் இருக்குது பாருங்க. இந்த சோளம் எவ்வளோ சிறப்பாக வருதுன்னு பாருங்க. இதில் ஒரு அதுவாக அந்த மிளகாய் செடியை ஒரு தொட்டியில் வந்ததை இதில் தூக்கி நடவு பண்ணிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் கீரை எடுத்தேன் விவாஸ், பொன்னாங்கண்ணி. இதில் வெந்தயக்கீரை தண்ணி ஊற்றி இது பண்ணிட்டாங்கன்ட்டு அதில் கொஞ்சோளம் இருந்துச்சு, எடுத்தாச்சு. எடுத்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை குச்சை ஊனியிருக்கேன். இதுதான் ஆடாமல் சேம சிறப்பாக வரும். அதுபோக வியூவர்ஸ், இந்த பீட்ரூட்டுக்கு மண் நிறைய மேலே வரைக்கும் தெரிஞ்சிட்டே இருந்துச்சுல, நேற்று என்ன செஞ்சேன், வெங்காயத்தூள் நிறைய போட்டு மேலே வந்து மண்ணை போட்டு விட்டுட்டேன். அப்படி தான் இன்னும் கொஞ்சம் கிழங்கு கொஞ்சம் பருக்கும். பருத்துச்சுன்னா நம்ம ஒரு தடவை பொரிக்கிறதுக்கு சரியாக வரும். அதனால் அதை அப்படி பண்ணி விட்டுட்டேன். நேற்று கொஞ்சம் புதினாவும் எடுத்தோம். எடுத்தது போக நல்லா சிறப்பாக தான் இருக்குது. இந்த மிளகாவையும் அப்படியே எடுத்துக்கணும். குட்டி குட்டியாக தான் வருது மிளகா. அப்படி பறிக்காம விட்டோம்னா அடுத்தாப்புல பழுத்துருவாங்க. இது வந்து மிளகாயே சின்ன விதம் தான் அவளுக்கு. இந்த பாருங்க, எங்கிட்ட ஒரு 4 மிளகாய் கிடந்துச்சு. இந்த இடம் பாருங்க, மஞ்சள் அடிக்குது பாருங்க. இப்படி மஞ்சள் அடிச்சிச்சுனாக்கும் சரி, பழுக்க ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம பெருசாகும் விட்டோம்னா இது வந்து சுண்டா மிளகான்னு சொல்கிற மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். அதனால் இப்போதைக்கு 3 மிளகாய் மட்டுமே எடுத்துருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. அதுபோக வருஷங்களுக்கு ஒரு பீக்கங்காய் கொடி விதை ஊன்னே சொன்னேன் பாருங்க. இந்த முளைச்சிருச்சு பாருங்க. இது அப்படியே முளைச்சுன்னா அப்படியே என்ன செய்யலாம், மரத்தில் ஏற்றி விட்டுடலாம். இங்கே ஒரு மாதுளங்கன்னு அதுவாக முளைச்சி வர்றாங்க. சரி வரட்டுன்னு விட்டாச்சு. நம்ம அன்னைக்கு காய் வந்துச்சு நம்மளை விவர் சுரக்கா, அது எவ்வளோ நிலம் வந்திருக்குன்னு பாருங்க. சரிதான்னு பாருங்க. அந்த கொடியிலே அப்படியே படுத்து கிடக்காக. அதுவாக கீழே இறங்கட்டுன்னு அப்படியே விட்டுருக்கேன். என்னால் நீளமாக வருது விவர்ஸ். இது இந்த சகோதரி எண்ணெய் வாங்கினோம்ல, அந்த சகோதரிகிட்ட வாங்கினது தான். ஒன்றில் தான் காய் வந்திருக்கு, இன்னெல்லாம் ஆண் பூவாக வருது. நான் அடுத்தாப்புல பெண் பூ வரும். வந்துச்சுனாக்கும் அதுலுமே என்ன செய்யும், காய் வர ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து என்ன மிளகாச்செடின்னு சொல்லுங்க விவர்ஸ். எனக்கு பார்க்க கொடை மிளகா மாதிரி தெரிஞ்சிச்சு. இது செவந்தி கன்று கூட முளைச்சிச்சு. அதனால இதில் எடுத்து நடவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி குடமிளகா நிறைய தடவை விதை போட்டிருக்கேன், முளைச்சதே இல்லை. இப்போ அதுவாக முளைச்சதுனால எடுத்து ஊனி வச்சுருக்கேன். இதில் உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டு எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்க. கருணக்கிழங்கு இப்போ தான் இலை விட போகிறாங்க. நல்லா நீளமாக வந்து இலை விட்டுரும். இந்த பாருங்க 2 வாழைக்காய் வாங்கினது பழுத்துருச்சு. இதே என்ன செய்யணும், ரோஜா பூ செடிக்குள்ளக்க பிச்சு பிச்சு நல்லா தோண்டி தோண்டி ஊனி விட்டுறணும். உள்ளே போட்டு புதைச்சிடணும். நல்லா பூ சிறப்பாக வரும். ரோஜா பூவில் வழக்கமாக கொடுக்குறது தான். இந்த தண்ணி தான் இப்போ என்ன செய்ய போகிறேன், செடிகளுக்கு கொடுத்து விட போகிறேன். தண்ணியில் கலந்து இது வந்து பழைய தயிர் கொஞ்சம் இருந்துச்சு, அதுபோல் டீ வடிகட்டினது. காலையில் நம்ம இது என்னது பெரிய நெல்லிக்காய் அரைச்சி குடிக்கிறனால அந்த கொதுக்கையும் இதில் என்ன செஞ்சு விட்டுருவேன், போட்டு விட்டுருவேன். அதையும் இதில் போட்டோம்னா இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன் விவர்ஸ். ஒரு இடம் மல்லிச்செடி போட்டு எடுத்துடலாம், இந்த இடம் வெந்தயம் போட்டிருக்கேன். நான் வெந்தயம் என்ன செய்வாங்க, ஒரு 3 நாளில் தழுத்துருவாங்க. தனித்தனியாக போட்டோம்னா வர மாட்டேங்குது. அதனால் இப்படி செடிக்குள்ளோடி போட்டு விட்ருவோன்னு சொல்லி செடிக்குள்ளோடி போட்டு விட்ருக்கேன். செடிக்குள்ளோடி போட்டோன்னா சிறப்பாக வர்றாங்க. இந்த தண்ணி தான் விவர்ஸ் கொடுத்து விட போகிறேன். எல்லாம் நம்ம செடியில் எவ்வளோ சூப்பராக. இந்த சோளத்தை பாருங்கள், இதில் தான் முதல்ல சோளம் வரும்னு நினைக்கிறேன். இதான் ரொம்ப பெருசாக இருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது பசுமையாக. எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாறன் வேல்டுன்னு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.